ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நான் எந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா நான் ஒரு இடத்துக்கு போகிற இடம் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வழி எல்லாமே நான் காமிக்கிறேன், ஏரியா ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்புறம் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறேன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் தான் என்னோட ஊர். சரிங்களா? அது நான் அந்த இடத்த பார்த்து நான் எந்த ஊராக இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு. இது தாங்க எங்கள் ஊரோடைய என்ட்ரன்ஸு, பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. இது புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பக்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த சைடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சார் கெஸ் பண்ணியிருப்பீங்க இடத்த பார்த்து. சர்ச்சுங்க. இது ஜிஹெச்சு, எங்கள் ஊர் ஜிஹெச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி இப்போது 4:30 ஆகுது. 4:30 மணிக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். காலையிலேருந்து சும்மாவே தாங்க இருந்தோம். இப்போ தான் கிளம்புறோம். இந்த இடமெல்லாம் பார்த்தா பாதி பேர் எல்லாரும் நேற்றே பிளான் பண்ணா போகலான்னு, அதுக்கப்புறம் போக முடியல. மறுபடியும் 4 மணி வரையும் சும்மாவே இருந்துட்டு 4 மணிக்கு மேலே ரெடியாகி வந்தோம். இப்போ தான் போய்கிட்டு இருக்கிறோங்க. எத்தனை மணிக்கு போய் சேருவோம் என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் வீட்டில் கிளம்பும்போது கல்லார் போகலாம், ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, வெயிலாக இருக்குது. சரி கல்லார் போனோம்னா லைட்டாக கூலிங்கே காற்று வருங்க. சரி காற்று வாங்கிட்டு வரலாம்ட்டு கிளம்புனோம். பார்த்தா நாங்கள் போன இடம் குன்னூரே போயிட்டோங்க. நான் குன்னூரே போயிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம்தான் டைம். இது பிளாக் தண்டருங்க, நல்லா பார்த்துக்குங்க. இது ரெசார்ட், பிளாக் தண்டருடைய ரெசார்ட். அது இதுதாங்க கல்லாறு. பிளான் இங்கே வர்றது தான். இது போகிற வழியில் மாங்காய், கொய்யா பழம் எல்லாமே வாங்கிட்டு போனோம். சும்மா கிளம்புனது போயிட்டோம். அங்கேயே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 9 ஆயிடுச்சு. பயங்கர டிராஃபிக்கு. கல்லாறிலிருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆகி போச்சுன்னா பாருங்களேன் எவ்வளோ கூட்டம். கல்லார் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும். கல்லார்னா கல்லார் போகிற வழி. இதெல்லாம் அந்த சைடு இருக்கிற தோட்டம், பாக்கு மரங்க. இதெல்லாமே பாக்கு மர தோப்பு. வந்துட்டோம் இப்போ கல்லாறு. பரலையார் வந்தாச்சுங்க. கல்லாறுன்னு சொல்லிட்டு பரலையாறு. இது பரலையாறு செம்மையாக இருக்குங்க. ஆனால் பரலையார் கல்லார் போனால் நமக்கு கூலிங் கிடச்சிரும். பரலையாரெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம். குன்னூரில் போய் நின்றுட்டோம். பயங்கரமாக இருக்குது ஏரியா. ஜீவ சுகம் பெறலாம்.
அங்கே போய் 10 நிமிஷம் ஆகுது. நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் கொண்டு வந்து போட்டு காணும். அவரை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ அவர் மட்டும்தான் நிற்கிறாரு. நெக்ஸ்ட் நமக்கு தான் டீன்னு நினைக்கிறேன். தம்பி பாருங்க எட்டி பார்க்குறான். டிஜில் ஆவி பறக்குது, உங்களுக்கு நல்லா தெரியுது. இன்னும் ஜில்லுன்னு இருக்குங்க. எப்படி இருக்கு?